நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது சனி பகவான் பிடித்து 7.5 ஆண்டுகள் படாதபாடு படுத்தி விடுவார். ஆனால் 7.5 ஆண்டுகள் பிடிக்க வேண்டி சனி பகவானால் 7.5 நிமிடங்கள் மட்டுமே பிடித்துவிட்டு விலக செய்யும் ஆலயம் குச்சனூர் சனி பகவான் ஆலயம் ஆகும். தமிழகத்தில் சனி பகவானின் அருளைப் பெறுவதற்காக பக்தர்கள் அதிகமாக சென்று வழிபடும் புனித தலங்களில் முக்கியமான ஒன்றாக விளங்குவது குச்சனூர் சனீஸ்வரர் ஆலயமாகும். சனி பகவானுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அரிய தலம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக விளங்கி வருகிறது. நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக போற்றப்படுபவர் சனி பகவான். மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பல நல்லதும் கெட்டதுமான நிகழ்வுகளுக்கும் சனி பகவானின் கிரக நிலை காரணமாகும் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. அதனால் சனி பகவான் கர்மபலன் வழங்கும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். மனிதன் வாழ்நாளில் ஒருமுறையாவது சனி பகவானின் தாக்கத்தை அனுபவிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பாக 7.5 சனி என்று அழைக்கப்படும் காலம் மிகவும் முக்கியமானதாகும். இந்த காலத்தில் மனிதன் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அந்த 7.5 ஆண்டுகள் நீடிக்கும் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து பக்தர்களின் துன்பங்களை நீக்கக்கூடிய அருள்தலம் என்று பக்தர்கள் நம்புவதுதான் குச்சனூர் சனி பகவான் ஆலயம். இங்கு வந்து பக்தியுடன் வழிபட்டால் சனி பகவான் தனது கருணையால் பக்தர்களின் துன்பங்களை விரைவாக குறைத்து நன்மைகளை அருள் புரிவார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இந்த ஆலயம் மிகவும் விசேஷமானதாகும். பல கோவில்களில் காலகாலமாக கும்பாபிஷேகம் நடத்தப்படும். ஆனால் குச்சனூர் சனி பகவான் ஆலயத்தில் இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. காரணம், இங்கு சனி பகவான் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் அவருக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவதில்லை என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு என்னவெனில், பல இடங்களில் சனி பகவான் நவகிரகங்களில் ஒருவராகவே காட்சி தருகிறார். சில இடங்களில் மட்டும் தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் குச்சனூரில் சனி பகவானே மூலவராக இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். இது இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சனி பகவான் லிங்க வடிவில் சுயம்புவாக காட்சி தருகிறார். இது மிகவும் அரியதாக கருதப்படுகிறது. சனி பகவான் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 தெய்வங்களின் சக்திகளையும் ஒருங்கிணைத்த வடிவமாக கருதப்படுகிறார். அதனால் அவரை மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பக்தர்கள் போற்றுகின்றனர். இந்த தலத்துடன் தொடர்புடைய ஒரு புராணக் கதை மிகவும் பிரபலமாக உள்ளது. அந்த கதையின்படி சனி தோஷத்தால் பல துன்பங்களை அனுபவித்த ஒரு மன்னன் சனி பகவானின் அருளைப் பெற தீவிரமாக தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவரது பக்தியையும் உண்மையையும் கண்டு மனமுருகிய சனி பகவான் அவரது துன்பங்களை நீக்கி அருள் புரிந்தார். அந்த அருளால் மகிழ்ந்த மன்னன் அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை அமைத்து சனி பகவானை வழிபட ஆரம்பித்தார். காலப்போக்கில் அந்த ஆலயம் வளர்ந்து இன்று புகழ்பெற்ற குச்சனூர் சனி பகவான் ஆலயமாக உருவெடுத்தது. இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. புராணங்களில் சுரபி என்று அழைக்கப்படும் சுருளி 6 ஆற்றின் கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆற்றில் நீராடி பின்னர் சனி பகவானை வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனி பகவானை தரிசனம் செய்கிறார்கள். குறிப்பாக எள் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் முக்கியமான வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. எள் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி பகவான் மகிழ்ச்சியடைந்து பக்தர்களின் துன்பங்களை குறைப்பார். மேலும் ஆடி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு விழாக்கள் நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனி பகவானை தரிசனம் செய்து அருள் பெறுகின்றனர். இதற்கு கூடுதலாக சனிப்பெயர்ச்சி காலத்தில் இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய திருவிழா நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் வந்து சனி பகவானை தரிசனம் செய்கின்றனர். இந்த ஆலயத்தில் உள்ள சனீஸ்வரர் லிங்க வடிவில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. அதனால் அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் மஞ்சள் காப்பிட்டு வழிபடும் மரபு இங்கு உள்ளது. இங்கு உள்ள தலவிருட்சமாக விடத்தை மரம் விளங்குகிறது. இந்த மரமும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இறுதியாக இந்த புனித தலமான குச்சனூர் சனீஸ்வரர் ஆலயம் பற்றிய மகிமையை நாம் கேட்டதின் மூலம் சனி பகவானின் அருளும் அவரின் கருணையும் எவ்வளவு மகத்தானது என்பதை உணரலாம். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் எந்த துன்பமும் நீங்கிவிடும் என்பதே இந்த தலத்தின் முக்கியமான உண்மை.
சனி பகவான் நம்மை சோதிப்பவர் மட்டுமல்ல, நம்மை சீர் செய்து உயர்வுக்கு அழைத்துச் செல்லும் கருணை தெய்வம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்திற்கு வந்து மனமார்ந்த பக்தியுடன் வழிபட்டால் நமது வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் குறைந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். எனவே நாமும் நம்பிக்கையுடன் சனி பகவானை வணங்கி நம்முடைய வாழ்க்கையை நல்ல பாதையில் கொண்டு செல்ல முயற்சி செய்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். நன்றி.